ஆதியாகமம் 24:28 என்னை நேர்வழியே நடத்தி வந்த கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று ஆபிரகாமுடைய வேலைக்காரன் கர்த்தரை பணிந்து கொண்டான், தலை குனிந்து பணிந்து கொண்டான் என்று எழுதப்பட்டிருக்கும். நாம் இங்கு பார்க்க போகிற பதம் நேர்வழியாக நடத்தி வந்த கர்த்தர். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த இடத்தில் அவன் தன்னை நேர்வழியாக நடத்தி கொண்டு வரும்படியாக தான் ஆபிரகாமிடத்தில் ஒரு அடையாளத்தை கேட்டான். அது என்னவென்றால், நானும் என் ஒட்டகங்களும் குடிக்க தண்ணீர் எந்த ஸ்திரீயானவள் எனக்கு என் ஒட்டகத்துக்கும் தண்ணீர் வார்க்கிறாளோ அவளே தேவன் எனக்கு காட்டின மகள் என்று நான் அறிந்து கொள்ளும்படியாக இந்த ஒரு அடையாளத்தை கேட்கிறார். அப்போது அவர் பிரத்யட்சமாய் ஒரு பதிலை கேட்கிறான். என்னவென்றால், நான் குடிக்க தண்ணீர் கேட்கும்போது நான் உமக்கும் வார்ப்பேன், உமது ஒட்டகங்களுக்கும் வார்ப்பேன் என்று அந்த மகள் சொல்ல வேண்டும் என்று ஒரு அடையாளத்தை கேட்கிறான். அதன்படியே அவன் புறப்பட்டு சென்று அந்த தேசத்தை சென்று அடையும்போது அந்த துறவண்டையிலே அவன் அந்த ஈசாக்கின் மனைவியை பார்க்கிறான். அப்பொழுது அவள் எதிர்கொண்டு வந்து அவளிடத்தில் கேட்கிறார், எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுங்க என்று சொல்லும்பொழுது அந்த ஸ்திரீயானவள் அவருக்கும் அவருடைய ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் வார்த்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அவர் கேட்டுக்கொண்ட விதத்தின்படியே அவள் தண்ணீர் கொடுத்தபடினாலே அவன் அறிந்து கொண்டான், இந்த ஸ்திரீயானவள் தான் என் எஜமானுடைய குமாரனுக்காக தேவன் நியமித்த மணவாட்டி என்று அவன் கண்டு கொண்டான். ஆகவே என் அன்பு சகோதரிகள், இதில் ஒரு சீக்ரெட் என்னவென்றால், கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணும்போது, கர்த்தரிடத்தில் கேட்கும்போது நம்ம ஒரு அடையாளத்தை கேட்டு ஜெபிக்க வேண்டும். நேர் வழியாக நடத்த வேண்டும் என்றால் ஒரு வார்த்தை, அவரிடத்தில் இதை உறுதிப்படுத்தும்படியே ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டும். எந்த ஒரு காரியத்தையும் இதில் நம்ம கேட்கலாம். கர்த்தரிடத்தில் கேட்கும்பொழுது, ஆண்டவரே இதுக்கு ஒரு வெளிப்பாடு, இதுக்கு குறித்து ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, நான் இதை செய்யலாமா செய்யக்கூடாதா என்று நீங்கள் கேட்கும்பொழுது கர்த்தர் அந்த ஒரு வார்த்தையை சொல்லி அதன்படி நடத்துவார். கர்த்தர் நடத்த வேண்டுமென்றால், நம்ம நேர் வழியாக நடத்த வேண்டுமென்றால் இந்த வார்த்தையை கேட்டு ஜெபித்து இந்த ஆபிரகாமுடைய ஊழியக்காரன் பெற்ற அதே ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம். இன்றும் கூட நீங்கள் எந்த வழியில் செல்லணும், திருமண காரியம், வேலை அல்லது ஊழியம், இதில் தேவனுடைய திட்டத்தை நீங்கள் கேட்கலாம். கர்த்தாவே, என்னுடைய திட்டத்தை எனக்கு சொல்லித்தாங்க, இந்த ஊழியத்தில் என்னுடைய இலக்கு என்ன, இல்லை இந்த சபை இவ்வளவுதான் இருக்க வேண்டுமா அல்லது முன்னேறி செல்ல வேண்டுமா என்று நீங்கள் வார்த்தையை கேட்கும்போது கர்த்தர் உங்களுக்கு அப்படியே அவருடைய வார்த்தை வெளிப்படுத்துவார். இதை நீங்கள் உறுதியாக பற்றி கொண்டு ஜெபிக்கும் பொழுதும், பற்றி கொண்டு அவரை வணங்கும் பொழுதும், அவரை கேட்கும் பொழுதும் அவர் அந்த வார்த்தையை வெளிப்படுத்தி அந்த வார்த்தையின்படி நேர் வழியாக உங்களை நடத்துவார். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்களும் இதை பயன்படுத்தி கர்த்தர் உங்களை நேர் வழியாக நடத்தும்படி ஒரு வார்த்தை கேட்டு ஜெபியுங்கள். கர்த்தர் அதையே வாய்க்க பண்ணுவார். ஆமேன்.